வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது iPhone 12 mini. அதாவது iPhone 12 mini பத்தி நமக்கு கிட்டத்தட்ட 5 to 6 வீடியோஸ் நம்மளோட சேனல்ல அவேலபிளா இருக்கு. சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது iPhone 12 mini உடைய சார்ஜிங் டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நான் 0 வரைக்கும் ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டேன். சோ சுத்தமா என்னோட மொபைல்ல சார்ஜே இல்ல. சோ இந்த நிலைமையில இருக்கக்கூடிய என்னோட iPhone 12 miniல நான் 0 to 100 வரைக்கும் சார்ஜை ஏத்த போறேன். சோ அத ஆக்சுவலா ஒரு வீடியோ கவரேஜா நான் ஆல்ரெடி ஷார்ட் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி எடிட் பண்ணி அந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோ மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா iPhone 12 miniல நீங்க 0 to 100 சார்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஆக்சுவலா இது இன்னொரு கன்ஃபியூஷன் கூட நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா சோ நீங்க ஃபாஸ்ட் சார்ஜர்ல சார்ஜ் பண்றீங்களா இல்ல நார்மலான சார்ஜர்ல சார்ஜ் பண்றீங்களா அப்படிங்கிறது தான் எல்லாரும் கேட்பீங்க. செகண்ட்ல நான் சார்ஜ் பண்ண போறது பாத்தீங்க அப்படினா MacBook Pro உடைய சார்ஜர். இது 61 வாட்டுக்கான சார்ஜர். ஸோ 61 வாட் சார்ஜரில் நம்ம iPhone 12 mini சார்ஜ் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு அதுக்கு சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தான். பட் இந்த 61 வாட் MacBook Pro அடாப்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய மொபைலுக்கு அதாவது iPhone 12 miniக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கோ அந்த அளவுக்கு இது கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ iPhone 12 miniக்கு 20 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் சப்போர்ட் இருக்கு. ஸோ அப்போ நான் இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது எனக்கு 20 வாட்டில் சார்ஜ் ஏறும். ஸோ 61 வாட்டில் ஏறாது, 20 வாட்டில் தான் சார்ஜ் ஏறும். ஆக்சுவலாக என்கிட்ட ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லை, என்கிட்ட நார்மல் சார்ஜர் இருக்கு அண்ட் MacBook Pro சார்ஜர் இருக்கு. ஸோ MacBook Pro சார்ஜரை நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்லேயே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அவங்க அஃபிஷியலாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த பேஜோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் கேஸ் அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம iPhone 12 miniலாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால மொபைல் என் கையில் இல்லை, அந்த மொபைலில் தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேஸ் இப்போ நம்ம டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய டிவைஸில் பார்த்துக்குங்க, டிவைஸில் சுத்தமாக சார்ஜே இல்லை. நான் இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபுல் ட்ரெயினில் இருக்குது. ஸோ 20% கூட என்னுடைய டிவைஸில் சார்ஜ் கிடையாது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சார்ஜ் பண்ண போகிற அடாப்டர் இது தான். ஸோ இது ஆக்சுவலாக MacBook Pro-உடைய ஒரிஜினல் சார்ஜர். ஸோ இந்த சார்ஜரில் உங்களுக்கு டைப் சி போர்ட் உங்களுக்கு அந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது பார்த்தீங்க 61 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ இது ஆக்சுவலாக என்னோட லேப்டாப்புக்கு சார்ஜர். இது சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 20 வாட் சார்ஜர்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த 20 வாட்டும் இந்த 61 வாட்டும் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா டைப் சி டு லைட்னிங் கேபிள். ஸோ ஆக்சுவலாக பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருந்தது. ஸோ இப்போ அதை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த செல் டைப் சி இருக்கிறனால நம்ம இந்த ஒரு அடாப்டரில் தான் கனெக்ட் பண்ண முடியும். என்கிட்ட வேறு அடாப்டர் இல்லை, டைப் சி அடாப்டர். அண்ட் இப்போ நம்ம மொபைலில் லைட்னிங் கேபிளில் ப்ளக் பண்ணலாம். ஸோ ப்ளக் பண்ணிட்டு இப்போ நான் அந்த இடத்துல சுவிட்சை ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டிவைஸ், இன்னொரு டிவைஸ் இது iPhone SE. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வாட்ச் ஓடும். இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண அடுத்த செகண்டே நான் ஸ்டாப் வாட்சாக ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக ஃபுல்லாக ட்ரெயினில் இருக்குது. இப்போ தான் சார்ஜ் ஏற ஆரம்பிக்குது. ஸோ எவ்வளோ நேரத்தில் இந்த டிவைஸ் ஆன் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ஆன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இன்னும் ஏறல. ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 38 செகண்ட் ஆயிருக்கு. அண்ட் கேஸ் இப்போ டிவைஸ் ஆன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 2 மினிட்ஸில் டிவைஸ் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 2 நிமிஷம் நீங்கள் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு திருப்பி அந்த டிவைஸ் ஆன் ஆகிறதுக்கு 2 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். 2 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணோடனே டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ இப்போ டிவைஸ் ஆன் ஆயிடுச்சு. அண்ட் இதில் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 5 மினிட்ஸில் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கேஸ் இப்போ ஆக்சுவலாக ஒரு 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு சார்ஜ் ப்ளக் பண்ணி. 11% இப்போ ஏறி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஃபுல் ட்ரெயின்லேருந்து திருப்பி நம்ம பேட்டரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 11% இருக்குது. அண்ட் இப்போ உங்களுக்கு 8 மினிட்ஸ் 13% இருக்குது.
அண்ட் கைஸ் இப்போ 27% நம்மளோட டிவைஸில் சார்ஜ் இருக்குது அண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் அரௌண்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ 15 மினிட்ஸில் 28% அப்படிங்கிறது ஓரளவு நல்லா ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்குது. ஸோ இனிஷியலாக நம்ம வந்து ட்ரெயினில் இருக்கும்போது நம்ம சார்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஏறுற மாதிரி இருக்குது. அண்ட் கேஸ் இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த 20 மினிட்ஸில் 39% சார்ஜ் வந்து ஏறி இருக்குது. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ இனிஷியலில் நல்லாவே நம்மளுக்கு சீக்கிரமாகவே சார்ஜ் ஏறிடுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் கேஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 30 மினிட்ஸில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 50% ஆஃப் சார்ஜ் வந்து ஏறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கேஸ் இப்போ அரௌண்ட் 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 40 மினிட்ஸில் நம்மளுக்கு 70% சார்ஜ் வந்து ஏறிடுச்சு. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக iPhone 12 miniயில் ஒரு சின்ன பேட்டரி தான் இருக்குது. பட் அதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு 40 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். 72% ஏறிடுச்சு. ஸோ ஓவரால் இது வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து தாராளமாக தாக்கு பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து மொபைலை ஃபுல்லாக ட்ரைன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓரளவு இப்போ இந்த ரிசல்ட்டை இப்போ வந்திருக்க ரிசல்ட்டை வச்சு நம்ம சொல்லும் போதே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. அண்ட் மேலும் 100% ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அண்ட் கேஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 hour ஆயிடுச்சு. ஸோ 1 hourல 86% சார்ஜ் வந்து ஆகிருக்கு. ஸோ 86% 1 hourல அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ டோட்டலாக 100% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் நானுமே இந்த ஆவலாக இருக்கேன். ஸோ பார்ப்போம் மேலும் எவ்வளோ நேரம் வந்து ஆகுது இந்த ஃபுல் சார்ஜ் நம்ம ஏற்றுறதுக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 92% சார்ஜ் வந்து நம்மளுடைய டிவைஸில் இருக்குது. ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour 15 minutes. ஸோ அந்த 90% வரைக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் 92க்கு அப்புறம் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு பர்சனலாகவே இது வந்து தோணுது. ஸோ இப்போ 93. ஸோ ரொம்பவே கம்மியாக தான் ஏறுது. ஆக்சுவலாக ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து டிசேபிள் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 90% போகும்போது எந்த டிவைஸாக இருந்தாலுமே சில டிவைஸ்லாம் 80%க்கு மேலேயே சார்ஜ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ டியூ டு உங்களுடைய பேட்டரி ஹெல்த்தை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா 100% வரைக்கும் நீங்கள் சார்ஜ் ஆக்சுவலாக ஏற்றக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கை டிசேபிள் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ டிவைஸில் 98% இருக்குது. அண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour 45 minutes. எப்பா ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் % சார்ஜ் ஏறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 80க்கு அப்புறம் சார்ஜ் வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் ஏறுது. குறிப்பாக 90க்கு அப்புறம் சார்ஜ் ஏறுறதே ரொம்ப ஸ்லோவாக தாங்க ஏறுது. இப்போ 98க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லேட் ஆகுது. அண்ட் ஃபைனலாக 100 எப்போ ரீச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தே ஆகணும். ஸோ ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour 52 minutes. ஆமாங்க, அந்த ஒரு 2% சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 minutes ஆகுது. ஆமாங்க. ஸோ ஃபுல்லாக பார்ப்போம். ஃபுல்லாக எவ்வளோ நேரத்தில் வந்து ஆக்சுவலாக அந்த 100% எப்போ தான் ரீச் ஆகும் அப்படிங்கிறத நானும் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ 99% 2 hours ஆயிடுச்சு. ஆமாங்க, 1% சார்ஜ் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. ஸோ இப்போ ஆக்சுவலாக ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு. 100% சார்ஜ் என்னோடய டிவைஸில் இருக்குது. அண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 hours 2 minutes. ஸோ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 மணி நேரத்தில் நீங்கள் 0 to 100 சார்ஜ் வந்து ஏற்றிக்க முடியும். ஸோ இந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஏற்றுனது. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஞாபகம் வச்சுக்கணும். நார்மல் சார்ஜ் ஏற்றும் போது கண்டிப்பாக வேரி ஆகும், டைம் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. அண்ட் ஆல்சோ டைமையும் வந்து பார்த்துக்குங்க.
ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடி தான் பண்ணுறேன், எந்த விதத்துலையும் சீட்டிங்லாம் அது கிடையாது. 2 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 80% நம்ம கன்சிடர் தான் பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம ரிசல்ட்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது பர்சன்டேஜ் வைஸ் நான் வந்து இந்த சைடில் ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 80% இருக்குது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறிடுச்சு. அண்ட் 80க்கு அப்புறம் ஏறக்கூடிய சார்ஜ் வந்து ஆக்சுவலாக ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஏறல, அது ரொம்பவே ஸ்லோவாக தான் ஏறிச்சு. அண்ட் இது டியூ டு உங்களுடைய பேட்டரி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக iOSல இருக்கக்கூடிய ஆப்டிமைசேஷன், ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஓவரால் நம்ம 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகுது. பட் இருந்தாலுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக 80% தான் இதுதான் நம்ம ஏற்ற போகிறோம். ஸோ 80% நம்ம வச்சு பார்க்கும்போது அரௌண்ட் 1 ஹவரில் ஏற்றிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ நான் வந்து சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ எந்த விதத்துலையுமே இது ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த சின்ன பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 ஹவர் அப்படிங்கிறது 80%க்கு ஓகே அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ கேஸ் இப்போ வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க. iPhone 12 miniயோடைய சார்ஜிங் டெஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 0 to 100 சார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ் அரௌண்ட் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 80% சார்ஜ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 ஹவரில் நமக்கு சார்ஜ் ஆயிடுச்சு. அடுத்து 20% நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட சேம் டைம் அதே திருப்பி 1 ஹவருக்கு நம்ம திருப்பி இன்னொரு 20% சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 80% வந்து உங்களுக்கு சார்ஜ் எப்பயுமே எல்லா மொபைல் சீக்கிரமா ஏறிடும். ஸோ 80% சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வந்து அந்த மொபைல் சார்ஜ் ஏறாது. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 100% வரைக்கும் சார்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் 100% வரைக்கும் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேட்டரி வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆயிடும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20 to 80% தான் நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஐஃபோனுக்கு கிடையாது, எந்த ஒரு மொபைல் நீங்கள் எடுத்தாலுமே 20 to 80% அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சார்ஜ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பேட்டரியுடைய ஹெல்த் சூப்பராக வந்திருக்கும். பட் நீங்கள் வந்து அது இல்லாமல் 0 வரைக்கும் ட்ரெயின் பண்ணுறது இல்லை 100 வரைக்கும் சார்ஜ் ஏற்றுறது அந்த மாதிரி பண்ணும்போது பேட்டரியுடைய ஹெல்த் வந்து டேமேஜ் ஆகும். இதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா iPhone 12 miniயில் ஃபர்ஸ்ட் 1 ஹவரில் 80% ஆஃப் சார்ஜ் வந்து ஏறிடுது. ஸோ அடுத்து 20% அவங்க வந்து நீங்கள் ஆக்சுவலாக சார்ஜ் பண்ணக்கூடாது, அந்த 20% கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக தான் சார்ஜ் ஏறும். ஸோ அப்படி ஏறும்போது உங்களுக்கு அடுத்த 1 ஹவரில் அடுத்த 20% சார்ஜ் வந்து ஏறுது. ஸோ டோட்டலாக 2 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அண்ட் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜில் வந்து சார்ஜ் பண்ணும்போது இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜில் சார்ஜ் பண்ணாலுமே இந்த சேம் டைம் தான் ஆக போகுது. பட் நார்மல் சார்ஜில் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது கண்டிப்பாக டைம் டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆக்சுவலாக நான் வந்து நார்மல் சார்ஜர் அதாவது ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லாமல் எனக்கு iPhone SEல வந்தக்கூடிய அந்த சார்ஜர் நான் வந்து பயன்படுத்தி சார்ஜ் பண்ணப்போ இந்த iPhone 12 mini ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எனக்கு 3 ஹவர்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக 1 ஹவர் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். நார்மல் சார்ஜர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது 3 ஹவர்ஸ் ஆகும் இந்த மொபைலை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் உங்கள்கிட்ட ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது அல்லது MacBook Pro சார்ஜர் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 2 ஹவர்ஸில் நீங்கள் சார்ஜ் வந்து ஏற்றிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வயர்லெஸ் சார்ஜிங் அதாவது MagSafe சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது இந்த டிவைஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 to 5 ஹவர்ஸ் ஆகுது. ஆமாங்க, 4 to 5 ஹவர்ஸ் டபுள் ஆகுது. ஸோ அதில் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து எனக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு சரியாக வராது. நீங்கள் தேவையில்லாமல் வயர்லெஸ் சார்ஜரில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜரை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுதான் ஒரு பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அண்ட் கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் ஆல்ரெடி iPhone 12 miniயோட பேட்டரி டெஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுருந்துருக்கோம். ஸோ அந்த பேட்டரி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 ஹவர்ஸ் வரைக்கும் தாங்கிச்சு. நான் பயங்கரமான யூசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். லைக் கேமிங் பண்ணிட்டு இருந்தோம், ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருந்தோம், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படி பண்ணியும் கூட 6 ஹவர்ஸ் iPhone 12 miniயில் இந்த சின்ன சைஸில் கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ஓகே தான், ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஓகேவா தான் இருக்குது. ஏன்னா இதில் சின்ன பேட்டரி தான் இருக்குது. இந்த சின்ன பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு 2 ஹவர்ஸ் தான். ஸோ 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறது கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் 80% 1 ஹவரில் நமக்கு சார்ஜ் ஆகிடுது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அண்ட் பேட்டரி பேக்கப்பும் ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. பட் ரொம்ப இன்டென்சிவான யூஸ் இருக்கிறவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய மொபைல் யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு இந்த iPhone 12 mini உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இதில் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரிலாம் கிடையாது. பட் ஓரளவுக்கு ஓகேவான பேட்டரி தான் இருக்குது. பேட்டரி சுத்தமாக நிற்கலை அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த பேட்டரி டெஸ்ட் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐபட்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கைஸ் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.